வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் த்ரூ தமிழ். குட் டே டு யூ ஆல். இன்னைக்கு நாங்கள் எங்களோட டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் வீடியோவில் ராணியும் அவங்க மகள் கீதாவும் தங்களுக்கிடையில் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை நாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு பேச முடியும் என்று பயிற்சி எடுப்போம். If you are ready, let's start the lesson. கீதா, எங்கே இருக்கிறாய் என்று கேட்கலாம். கீதா, where are you? கீதா, where are you? அம்மா, நான் எங்கே இருக்கிறேன் எப்படி சொல்வோம்? எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. Mom, I'm here. Mom, I'm here. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? What are you doing? What are you doing? Again, what are you doing? நான் சித்திர போட்டிக்காக படம் ஒன்று வரைந்து கொண்டிருக்கிறேன் எப்படி சொல்லலாம்? Oh, I'm drawing a picture for the art competition. Oh, I am drawing a picture for the art competition. Again, எல்லாரும் எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. Oh, I am drawing a picture for the art competition. நல்லது. உங்க சகோதரி எங்க, உங்க தங்கச்சி எங்க, அக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. Well, where's your sister? Well, where is your sister? எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Well, where's your sister? அவள் தன்னுடைய அறையில் இருக்கிறாள். அவள் தன் ரூமில் இருக்கிறாள். எப்படி சொல்வோம்? She is in her room. She's in her room. Say with me, everyone. She's in her room. அவள் மறுபடி கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கிறாளா? எப்படி கேட்போம்? Is she watching cartoons again? Is she watching cartoons again? எங்கூட சேர்ந்து கேட்டு பார்க்குறீங்களா? Is she watching cartoons again? இல்லை அம்மா, அவள் கார்ட்டூன் பார்த்து கொண்டு இல்லை. No mom, she's not watching cartoons. No mom, she's not watching cartoons. She's not watching cartoons. அப்போ என்ன செய்துட்டு இருக்கிறாள் எப்படி கேட்கலாம்? Then what is she doing? Then what is she doing? Again, then what's she doing? அவள் வீட்டு பாடம் செய்து கொண்டிருக்கிறாள். எப்படி சொல்வோம்? ட்ரை பண்ணி பாருங்க. வெரி குட். இப்பதான் செய்து கொண்டிருக்கிறாள். She is doing her homework. She is doing her homework. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She's doing her homework. Again, she's doing her homework. நல்லது. உன்னுடைய சகோதரர்கள் எங்கே எப்படி சொல்லலாம்? நல்லது. That's good. Where are your brothers? That's good. Where are your brothers? Again, that's good. Where are your brothers? அவங்க தோட்டத்துல நிக்கிறாங்க எப்படி சொல்வோம்? They are in the garden. They are in the garden. Say with me, they are in the garden. அவங்க தோட்டத்துல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்க தோட்டத்தில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்படி கேட்போம்? Have they started? Have they started playing in the garden? Again, have they started playing in the garden? Have they started playing in the garden? இல்லை அம்மா, அவங்க செடிகளுக்கு நீரூற்றி கொண்டிருக்கிறார்கள் எப்படி சொல்வோம்? No mom, they are watering the plants. No mom, they are watering the plants. Again, no mom, they are watering the plants. உண்மையாவா? கேட்கவே நல்லா இருக்கு. எப்படி கேட்போம்? Is it true? Is it true? It sounds good. Is it true? It sounds good. அம்மா, இரவு சாப்பாடு என்ன தயாரித்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படி கேட்கலாம்? Mom, what are you preparing for supper? Mom,
What are you preparing for supper? Ask with me. எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Mom, what are you preparing for supper? இடியப்பமும் உருளைக்கிழங்கு கிரேவியும். எப்படி சொல்லலாம்? எல்லாருக்குமே தெரியும். Open your mouth and say with me. String hoppers and potato gravy. String hoppers and potato gravy. எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. எப்படி சொல்லலாம்? I feel like eating it right now. I feel like eating it right now. இப்பவே இங்கோட சேர்ந்து சொல்லி பாருங்க. I feel like eating it right now. Again. I feel like eating it right now. கொஞ்சம் காத்திரு. அப்பா வழியில, அதாவது அப்பா வந்துட்டு இருக்கிற. எப்படி சொல்லலாம்? Wait a little. Wait a little. Dad is on the way. Wait a little. Dad is on the way. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நானும் என் வேலையை அதற்கு முன்பே முடித்திருவேன். எப்படி சொல்லலாம்? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. It's not a big deal. It's not a big deal. I also will complete my work before that. I also will complete my work before that. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. It's not a big deal. I also will complete my work before that. I also will complete my work before that. இப்போ உங்களுக்கான நேரம். எனக்கு இப்பவே வாசிக்கணும் போல இருக்கு. ஏதாவது வாசித்தல், வாசிக்க வேணும் போல இருக்கிறது. அவன் விளையாடிக் கொண்டிருக்கிறானா? விடைகளை சரிയോ பிள்ளையோ கவலைப்படாம கமெண்ட்ல சொல்லுங்க. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like, share and subscribe. Thank you for watching.